ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 617 ஆரம்பிக்கிறது. தப்பித்த சிஷ்யர் கவுடர் இத்தனை நாளாக பல்லை கடித்து கொண்டு கிளாஸில் இருந்து வந்த அவருக்கு இன்றைக்கு ஜல விமோசனம் பண்ணணும் போல இருந்தது. அதை சாக்காக வைத்துக்கொண்டு எழுந்திருந்து போய்விட்டார். அப்புறம் அவர் கொஞ்சம் சுற்றிவிட்டு திரும்பிய போது பார்த்தால் 999 சக மாணவர்களும் இருந்த இடம் தெரியவில்லை. குருவானால் இத்தனை காலம் இத்தனை சிரமப்பட்டு பாடம் நடத்தியதெல்லாம் நிஷ்பிரயோஜனமாச்சு, சீக்கிரம் முடித்துவிட்டு நடராஜாவிடமே இருந்து கொண்டிருக்கணும் என்று நினைத்து பண்ணினது ஒரே விபரீதமாக ஆச்சு. பாவம், எங்கெங்கே இருந்தோ வந்த குழந்தைகளின் கதி இப்படி ஆனதே என்று துக்காந்திரதாராக உட்கார்ந்திருந்தார். சொல்லாமல் வெளியே போகணுமே என்று பயந்து நடுங்கிக் கொண்டு கௌடதேச சிஷ்யர் பதஞ்சலியிடம் போனார். பதஞ்சலிக்கானால் அப்பா ஒருத்தனாவது தப்பினானா என்று இவரை பார்த்ததும் கொஞ்சம் மாறுதலே ஆயிற்று. துக்கம் போய் கொஞ்சம் சந்தோஷம் ஏற்பட்டது. அதனால் இன்முகத்தினுடனே கௌடரை வரவேற்றார். 1000 சிஷ்யாலை கொண்டு வியாக்கரண சாஸ்திரத்தை பிரமாதமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று போட்ட பெரிய பிளான் ஃபெயிலாகிவிட்டதல்லவா? அதனால் அப்படியெல்லாம் ஆகாச கோட்டை கட்ட வேண்டாம், மிஞ்சின இந்த ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து இவர் மூலமே பிரச்சாரமாகிற வரை ஆகிவிட்டு போகட்டும் என்று முடித்து விடலாம் என்று பதஞ்சலி நினைத்தார். மிஞ்சினவன் நல்ல புத்திசாலியாமில்லாமல் மந்தனாக இருக்கிறானே, இவனுக்கு எத்தனை காலம் சொல்லிக் கொடுப்பது? ஏற்கனவே இத்தனை காலம் வீணான பிறகு இன்னமும் எத்தனை நாள் எடுத்துக்கொள்வது என்று யோசித்தார். ஒரு வழி தோன்றிற்று. புத்தி சக்தியால் பண்ணி லேசில் பாடம் முடிக்க முடியாது, அனுக்கிரக சக்தியால் தான் சுலபமாக சாதிக்க வேண்டும். ஒரு தகப்பனார்காரர் ஆயுசு முழுக்க சேர்த்த பொருளை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி க்ஷணத்தில் பிள்ளையிடம் கொடுப்பது போல நம்முடைய வியாக்கரண ஞானம் முழுதும் க்ஷணத்தில் இந்த பையனின் புத்தியில் பிரகாசிக்கும்படியாக அனுக்கிரகித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தார். தெய்வ புருஷர்கள் அனுக்கிர சக்தியால் எதுவும் செய்வார்கள். எந்த ஊரிலோ பாடுவதை மின்சார அலையாக்கி அந்த அலையை மறுபடி பாட்டாக்கி க்ஷண காலத்தில் இங்கே நாம் ரேடியோவில் கேட்கிறோம் அல்லவா? இதைவிட இன்னும் அதிசயமான டிரான்ஸ்மிஷன் எல்லாம் மகான்கள் பண்ணுவார்கள். தங்களுடைய ஞானத்தை தபோபலத்தை எல்லாம் கூட அப்படியே சிஷ்யருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிவிட அவர்களால் முடியும். சமீப காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படித்தான் விவேகானந்தருக்கு பண்ணினார் என்கிறார்கள். மனுஷர்களுக்கு தங்களுடைய மனுஷ சக்தியை கொண்டே தர்மமாக வாழ முடியும், திவ்யானுபவங்களும் பிரம்மஞானமும் கூட பெற முடியும் என்று உற்சாகப்படுத்துவது அவதாரங்களின் கடமைகளில் ஒன்றாகிறது. அதனால் திவ்ய சக்தியை முடிந்த மட்டும் குறைத்து காரியங்களை செய்வார்கள். அவசியம் நேரும் போது மாத்திரமே திவ்ய சக்தியையும் காட்டி செய்வார்கள். அப்படித்தான் முடிந்த மட்டும் மனுஷர் மாதிரியே செய்து கொண்டிருந்த பதஞ்சலி 1000 பேரில் ஒவ்வொருத்தருக்கும் கவனம் கொடுத்து பாடம் சொல்ல நினைத்த போது ஆதிசேஷ ரூபம் எடுத்துக்கொண்டார். இவர்களுக்கு பூர்ண வித்வத் சித்திக்க கடவது என்று க்ஷணமாத்திரத்தில் பாடத்தை முடித்து விடாமல் அப்பொழுதும் மனுஷ ரீதியில்தான் கேள்வி கேட்டு பதில் சொல்லி நடத்தினார். இப்போதுதான் அதற்கும் மேல் படிக்கும் போய் மேலும் திவ்ய சக்தியை காட்ட அவசியம் நேர்ந்ததால் அப்படி செய்யலாம் என்று நினைத்தார். பதஞ்சலி கௌடரை பார்த்து, எனக்கு தெரிந்ததெல்லாம் உனக்கு தெரியட்டும் என்று பூர்ணானுகிரகம் செய்தார். உடனேயே மந்தபுத்திக்காரருக்கு வியாக்கரணத்தில் பரிபூர்ண ஞானம் உண்டாகிவிட்டது. மகாபாஷ்யம் மனப்பாடமாகிவிட்டது. ஆனால் ஒரே சந்தோஷமாக பட்டுவிட முடியாமல் ஒரு கஷ்டமும் கூடவே ஏற்பட்டது. உத்தரவில்லாமல் வெளியே போகிறவர் பிரம்ம ராட்சசர் ஆகிவிடுவார் என்ற சாபரூபத்தில் பதஞ்சலி ஆக்கியை செய்தார் அல்லவா? தெய்வீக புருஷர்களின் சொல் பலிக்காமல் போகவே போகாது. அவர்களுமே கூட இப்படி ஒன்று சொன்ன பிறகு அதை வாபஸ் வாங்கி கொள்ள முடியாது. அதற்கு பரிகாரமாக அதை நிவர்த்தி செய்வதாக சாப விமோசனம் என்று ஒரு நிபந்தனை விதித்துத்தான் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டே தாங்கள் சொன்னதை மாற்ற முடியும். அந்த ரீதியில் தான் இப்பொழுது நடந்தாக வேண்டும் என்று பதஞ்சலிக்கு தெரிந்தது. கௌடர் பிரம்மராட்சசராகத்தான் வேண்டும், ஆனால் அது தீர்வதற்கு விமோசனம் சொல்வோம் என்று நினைத்தார். என்ன விமோசனம் என்றால், பிரம்மரக்ஷஸ் வேத அத்தியானம் செய்தவர்களைத்தானே கேள்வி கேட்டு பதில் சொல்லாவிட்டால் அடித்து தின்னும். அப்படி இந்த கௌடர் பிரம்மராட்சசான பிறகு கேள்வி கேட்கும்போது வியாக்கரண சம்பந்தமாக ஒன்று கேட்க வேண்டும். அதற்கு ஒருத்தர் பதில் சொல்லிவிட்டால் அவரே மகாபாஷ்ய உபதேசம் பூர்த்தியாக பெறுவதற்கு யோக்கியதை வாய்ந்தவர்.
அவருக்கு அப்பொழுது இந்த அனுக்கிரகத்தினால் கற்றுக்கொண்ட மகாபாஷ்யம் முழுவதையும் மனுஷ ரீதியில் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி மகாபாஷ்யம் வருங்காலத்தில் பிரச்சாரமாகும்படி தகுந்த வாரிசிடமிருந்து, அதாவது வாரிசிடமிருந்து இவர் அதை ஒப்படைத்தாரோ இல்லையோ, இவருக்கு பிரம்மராட்சச ரூபம் போய் பழையபடி ஆகிவிடுவார். இப்படி பதஞ்சலி தீர்மானம் பண்ணி இவர் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றும் சொல்லிக் கொடுத்தார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.